பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான். எலும்புகள் புறம் பெறும் என்னுடலும் நலம் பெறும். 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 தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நடந்து கொண்டான். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சினான். எலும்புகள் புறம் பெறும் என்னுடலும் நலம் பெறும். எலும்புகள் புறம் பெறும் என்னுடலும் நலம் பெறும். எலும்புகள் புறம் பெறும் என்னுடலும் நலம் பெறும். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு பயந்து நான் நடந்து கொண்டான். எலும்புகள் புறம் பெறும் என்னுடலும் நலம் பெறும். எலும்புகள் புறம் பெறும் என்னுடலும் நலம் பெறும். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு பயந்து நான் நடந்து கொண்டான். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு பயந்து நான் நடந்து கொண்டான். எலும்புகள் புறம் பெறும் என்னுடலும் நலம் பெறும். எலும்புகள் புறம் பெறும் என்னுடலும் நலம் பெறும். நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்முடைய உடல் எப்போதுமே நல்லா இருக்கணும் அப்படின்னா விட்டு விலக வேண்டியதையெல்லாம் நம்ம விலகி தான் ஆகணும். விலக வேண்டியதை விட்டு விலகினதான் நம்முடைய உடல் நல்லா இருக்கும். நம்ம நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எப்போதுமே நல்லா இருக்கணும் அப்படின்றது கர்த்தருடைய விருப்பமாக இருக்குது. அப்போ நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா எதை விட்டு இன்னைக்கு நம்ம விலகணுமோ அதை விட்டு நம்ம விலகிடணும். அது விலகாத பட்சத்தில் நம்ம ஒரு நாளும் நல்லா இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவுகள் தான். அப்படி நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால தான் கர்த்தர் சொல்கிறது, நீ விட்டு விலக வேண்டியதை விட்டு என்ன பண்ணிடு, விலகிடு அப்படின்னு. விலக வேண்டியதை விட்டு விலகிடு. நேற்றுக்கு நமக்கு சொன்னது, சேரக்கூடாத நபரோடு என்ன செஞ்சிடாத, சேர்ந்துராத. சேரக்கூடாத நபரோடு நீ சேர்ந்தீன்னா கர்த்தர் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், துவக்கத்திலிருந்தே உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஆரம்பத்திலிருந்து உன்னை என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. அப்படி நம்ம நேற்று கவனித்தோம். அப்போ இன்னைக்கு விலக வேண்டியது விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், விலகணும். அப்படி விலகினாதான் நம்ம என்னவா இருக்க முடியும், நம்ம நல்லா இருக்க முடியும். நம்முடைய உடல் நல்லா இருக்கும். விலக வேண்டியதை விட்டு நம்ம விலகாத பட்சத்தில் நம்முடைய உடல் என்னவா இருக்காதுன்னா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் இப்படி சொல்லுது. 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் அவன் என்ன கண்டானா, வியாதி கண்டான். அவன் நோவு மிகவும் என்னவா இருந்துச்சுன்னா, உக்கரமா இருந்துச்சுன்னா, அவன் நோவு மிகவும் உக்கரமா இருந்துச்சுன்றா. அவனுடைய நோவு மிகவும் என்னவா இருந்துச்சு, உக்கரமா இருந்துச்சு. அவன் நோவு மிகவும் உக்கமா. வாசிக்கல மீண்டும். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கரமா இருந்தது. அவன் தன் வியாதியிலும் ஆசா தன் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்துன்றார். எப்படிப்பட்ட ராஜா? 14ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிச்சிங்கன்னா, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு இப்படிப்பட்ட ராஜா. ஆரம்பத்தில் ரொம்ப நல்ல ராஜா, ரொம்ப அருமையான ராஜா. கர்த்தருடைய பார்வைக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் என் பார்வைக்கு சரியாக இருக்குதோ இல்லையோ, கர்த்தருடைய பார்வைக்கு சரியாக இருக்கணும், கர்த்தருடைய பார்வைக்கு சரியாக இருக்கணும், கர்த்தர் சரின்னு சொல்லணும், கர்த்தர் சரின்னு சொல்லணும், கர்த்தர் சரின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்த ஒரு அருமையான ராஜா. வாசிக்கலாம் தொடர்ந்து. அகற்றி உடைத்து வெட்டி கர்த்தரை தேடவும் செய்யவும். யூதாவுக்கு தான் செஞ்சது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும் இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், இதுதான் கர்த்தருக்கு பிரியம், இதுதான் கர்த்தருக்கு சித்தம், இதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி மற்றவங்களுக்கு பிரசங்கித்தவன். மற்றவங்களுக்கு தான் வாழ்ந்தது மட்டுமில்லை, மற்றவர்களுக்கு பிரசங்கித்தவன். அவன் தான் இப்போ வியாதிப்பட்டு படுத்து கிடக்கிறான். மற்றவங்களுக்கும் பிரசங்கித்தவன். திரும்ப 2 வசனத்தை வாசிக்கலாம். 2 வசனத்தை. கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அப்போ முதலுடைய கிரி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நான் செய்யறது கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தருக்கு பிரியமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் தன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி பார்த்து ஆண்டவருக்கு முன்னால் நிறுத்தி கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் நிதானிச்சு செயல்பட்ட அருமையான ராஜா. அடுத்த வசனம் சொல்லும்போது, அடுத்த வசனம் 4வது வசனம், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படி செய்யவும் யூதாவுக்கு பிரசங்கிச்சவர் அப்படின்றார். அப்போ மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவேன், தான் செஞ்சதை மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவனுடைய விருப்பம், இதை செஞ்சால் கர்த்தர் துக்கப்படுவார், இதை செஞ்சால் கர்த்தர் சந்தோஷப்படுவார், இதை தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி யூதா முழுவதுக்கும் பிரசங்கம் பண்ணுவார். அப்போ தானும் செஞ்சவர், மற்றவர்களுக்கும் செஞ்சவர். அப்படி செஞ்ச அவருக்கு தான் இப்போ காலில் வியாதி வந்து என்ன செஞ்சிருக்கிறார்னா, படுத்து கிடக்கிறா. அவன் நோவு மிகவும் அதிகமாயிடுச்சு என்றார். உடல் எப்படி இருந்துச்சு? நல்ல ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சு. அந்த ஆரோக்கியத்தின் நிமித்தமாக எத்தியோப்பியன் 10 லட்சம் பேர் வந்தாலும் வெறும் கொஞ்சம் பேரை வச்சு அந்த 10 லட்சம் பேரை திரும்ப எழுந்திருக்க முடியாத அளவுக்கு, எத்தியோப்பியன் திரும்ப பலன் கொள்ளாத அளவுக்கு அவனை முறியடிச்சு போட்ட ஒரு அருமையான ராஜா. முறியடிச்சு போட்ட 13 வசனம் 13-14 பாருங்க. 13-14 பாருங்க.
13, 14, 15, 13, 14, 13, 13, 14, 14ஆம் அதிகாரம் 13, 14. அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் எத்தியோப்பியன் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார். அப்படிப்பட்ட எதிரிகளை அடிச்சு நொறுக்கி திரும்ப எழுந்திருக்க முடியாத அளவுக்கு சத்துருவை அடக்கி போட்ட ஒரு அருமையான ராஜா. அருமையான ராஜா தான் இன்னைக்கு என்ன படுத்திருக்கிறாருன்னா, வியாதி வந்து படுத்துக்கிறாரு, நோய் வந்து படுத்து கிடக்கிறாரு. அந்த வியாதிலே அவன் நோவு குறையல, அவன் நோவு மிகவும் என்னாச்சு, அதிகமாயிடுச்சு, மிகவும் உக்கிரமாக இருந்துச்சுன்னு சொல்றா. அவரை கேட்கணும், என்னதான் நடந்துச்சு, என்னதான் நடந்துச்சு, என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ ஆசா இல்லை. ஆரம்பத்தில் இருந்த மாதிரி ஆசா இப்போ இல்லை. ஆரம்பத்தில் இருந்த மாதிரி ஆசா என்ன செய்யலை, இல்லை. அதன் விளைவு தான் இன்னைக்கு வியாதிப்பட்டு, உடல் பலவீனப்பட்டு, உடல் நோய்வாய்ப்பட்டு இன்னைக்கு என்னவா இருக்கிறார்னா, வியாதியோடு படுத்து கிடக்கிறார். என்னையா காரணம்னா, ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ என்ன செய்யலை, அவர் இல்லை. ஆரம்பத்தில் இருந்த மாதிரி அவர் இல்லை. இன்னைக்கு ஆரம்பத்தில் ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவுகளும், நம்முடைய பழக்க வழக்கங்களும், நம்முடைய செயல்பாடுகளும் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்குமானால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு எந்த ஒரு வியாதியும் வராமல், எந்த ஒரு நோயும் வராமல் நம்மளை தேவன் என்ன செய்வார்னா, அருமையாய் கத்தர் பாதுகாப்பார். நல்லா நம்மளை பாதுகாப்பார், நம்மளை சுகமாக கத்தர் வைப்பார், நம்மளை ஆரோக்கியமாக கத்தர் வைப்பார், நம்மளை ஆசீர்வாதமாக கத்தர் வைப்பார். ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா இருந்துட்டு, ஆரம்பத்தில் ரொம்ப செயல்பட்டுட்டு, நாட்கள் போகும்போதும் காலங்கள் போகும்போதும் நம்முடைய செயல்பாடுகளை மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளுவோமானால் நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் தேவனே பிசாசு அல்ல, தேவனே என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், சில பிரச்சனைகளை நம்முடைய சரீரங்களிலே அனுமதிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தேவனே நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சரீரத்தில் நம்முடைய பிரச்சனைகளை அனுமதிக்காது இருக்கிறோன்னா, ஆரம்பத்தில் எப்படி இருக்கிறோமோ அதே போல கடைசி வரைக்கும் இருந்துட்டோன்னா நமக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தேவன் அனுமதிக்காம கர்த்தர் என்ன செய்ய முடியும்னா நம்மளை பாதுகாக்க முடியும். அப்போ அந்த ஆசா ஆரம்பத்தில் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறார் என்ற ஒரு சம்பவத்தை படிக்கணும்னா 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நம்ம வாசிச்சா, 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நாம் வாசிச்சோம்னா, அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேக்கின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரத்தின் சகல மனுஷர்களே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களேயாகி அவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருவார், உங்களை விட்டுருவார் அப்படின்னு சொல்றார். நீங்க அவரை விட்டீங்கன்னா அவர் என்ன செஞ்சிருவாரு, உங்களை விட்டுருவாரு அப்படின்றார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இப்போ இதை சொல்லும்போது ஆசா என்ன செய்யலைன்னா ஒன்றுமே செய்யலை. இதெல்லாம் சொல்லும்போது திரும்ப முதல் 2 வசனம் 15, 1, 2. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசிரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் ஆசா ராஜாவை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரத்தின் மனுஷர்களே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் அப்படின்னு சொல்லும்போது ஆசாவுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அப்போ நாங்கள் யாரோடு தான் இருக்கிறோம், நாங்கள் யாரை தான் வணங்குறோம், நாங்கள் ஆண்டவர் தான் அப்படின்ற எந்த ஒரு செயல்பாடுமே இல்லை. ஓகே, சொன்னதை அப்படியே என்ன செஞ்சார்னா ஏற்றுக்கொண்டார்.
ஆனால் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 7வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசிங்க. 2 நாளாகமும் 16:7 வாசித்து பார்த்தீங்கன்னா, அக்காலத்திலே அங்கேயும் ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீருடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியாவின் ராஜாவின் இராணுவம் கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் மகா சேனையா உனக்கு விரோதமா வந்தார்கள் அல்லவா? 14ஆம் அதிகாரத்தில் நீ கர்த்தனை சார்ந்து கொண்டவோ போதவோ வெனில் ஒப்பு கொடுத்து திரும்பவும் பெலன் கொள்ளாத அளவுக்கு நீங்க முறியடிச்சிங்கல்ல ஆசா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணினார் அல்லவா அப்படின்னு சொன்ன போது, இந்த விஷயத்தில் மதியில்லாம அறிவுகட்டத்தனமா நீ செஞ்சிட்டப்பா, அறிவில்லாம நீ செஞ்சிட்டப்பா, அறிவில்லாம நீ பண்ணிட்டப்பா அப்படின்னு சொன்ன உடனே, ஆகையால் உனக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்றா. அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து 15ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது எப்படி இருக்கிறாரு? ஓகே, அப்படியா, சரி, நாங்கள் சரிப்படுத்திக்கிறோம். இஸ்ரவேல தேவன் இல்லாமல் போயிட்டார், ஆனால் எங்கள் கூட இருக்கிறாரு, நாங்கள் காத்துக்கிறோம். அநேகர் தேவன் அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, எங்களுக்கு சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். அங்கே ஆசாரியன் இல்லை, எங்களுக்கு ஆசாரியன் இருக்கிறீங்க, எங்களை எச்சரிக்கிறீங்க, நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் யாருக்கு இருந்துச்சுன்னா ஆசாவுக்கு இருந்துச்சு. ஆனால் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஆசாவுக்கு என்ன செய்ய முடியல, யாரும் ஒன்றும் சொல்ல முடியல. சொல்றவனுக்கு மேலே என்ன செய்யறான்னா கோபத்துக்கு போறோம். ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இருக்கிறோமான்னு கவனிச்சுக்கணும். ஆரம்பத்தில் இருக்கும்போது எந்த தவறை சொன்னாலும் எந்த தப்பை சொன்னாலும் இன்னும் சொல்ல தைரியமா அந்த தப்பை என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அந்த தப்பை தைரியமா இந்த தப்பு இருக்கு சரிப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் நாட்கள் போன பிறகு இப்போ ஆசா கிட்ட என்ன செய்ய முடியாது, யாருமே பேச முடியாது, ஆசா கிட்ட யாருமே சொல்ல முடியாது. 15ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது என்ன செஞ்சீங்க? ஓகே, சரி, நாங்கள் சரிப்படுத்திக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம், கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்போ 16ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கணும்? 15ஆம் அதிகாரத்தில் அசரியா வந்து சொல்றாரு, நீங்க கர்த்தரோடு இருக்கணும், நீ கர்த்தரோடு விலகிறத போல என்ன செய்யறேன் நான் ஃபீல் பண்றேன், நீங்க ஆண்டவர்கிட்ட விலகிறத போல என்ன செய்யறேன் நான் உணர்றேன், நீங்க சரிப்படுத்துங்க ஆசா அப்படின்னு சொல்லும் போது அவர் 2ஆம் வசனம் என்ன சொல்றாரு? நீங்கள் கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டு விட்டா அவர் உங்களை விட்டு விடுவார் அப்படின்னு சொல்றார் இல்லையா? அப்ப என்ன விளக்குறா? நீ கர்த்தரை என்ன செய்யற பின்வாங்கிறது போல நான் உணர்றேன், நீ கர்த்தரை விலகிறத போல நான் ஃபீல் பண்றேன். கர்த்தர் உணர்த்துறாரு, கர்த்தரோட உன்னை பத்தி இப்படி காட்டுறாரு, ஏதோ ஒன்று உன்னை பத்தி தேவன் என்ன செய்யறான் எனக்கு சொல்றார். ஆசா கொஞ்சம் சரிப்படுத்திக்கோ, கொஞ்சம் கவனமா இரு. இஸ்ரவேல்ல அநேக நாளா யார் இல்லை, தேவன் இல்லை, அதை போல என்ன பண்ணிடாத நீ இருந்தராத. இஸ்ரவேல்ல வேதம் இல்லை, அதை போல என்ன பண்ணிடாத நீ இருந்தராத. இஸ்ரவேல்ல ஆசாரியன் இல்லை, அதை போல நீ இருந்தராத. கொஞ்சம் கவனமா இரு, கொஞ்சம் எச்சரிக்கையா இரு, கொஞ்சம் ஞானமா இரு, கொஞ்சம் புத்திசாலித்தனமா என்ன பண்ணிடு, கொஞ்சம் செயல்பட்டு கொஞ்சம் கவனமா இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லும் போது ஆசாவுக்கு என்ன வரல, கோபம் வரல. ஏன் ஆண்டவனோட இருக்கிற என்னை பார்த்து எப்படி நீ சொல்லலாம், ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு என்ன செய்யல, கோபத்துக்கு வரல. ஆனா இப்ப சொல்றாரு, என்ன அப்படி பண்ணிட்டியே, நான் தானே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் கவனமாருன்னு சொன்னல, ஞானமாருன்னு சொன்னல, கொஞ்சம் எச்சரிக்கையாருன்னு சொன்னல, கொஞ்சம் புத்தியமான நடந்துக்கோன்னு சொன்னல. ஆனா இப்படி என்ன பண்ணிட்ட, இப்படி சொல்லியும் அறிவில்லாம தனம் என்ன பண்ணிட்ட, இப்படி செஞ்சிட்டியப்பா அப்படின்னு சொல்லும் போது ஆசா அவன் மேல் சினந்து, ஆசா அவன் மேல் சினந்து. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இன்னைக்கும் நம்ம இருந்தோன்னா நமக்கு எந்த ஒரு வியாதியும் வராம கர்த்தர் பாதுகாப்பு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு தேவையில்லாத வர்ற கோபம்,
இன்னைக்கு தேவையில்லாத வருகிற கோபம், இன்னைக்கு தேவையில்லாத நடந்து கொள்கிற விதம், இன்னைக்கு தேவையில்லாத பேசுகிற வார்த்தைகள், தேவையில்லாமல் நடந்து கொள்கிற விதம் இன்னைக்கு நம்ம என்ன உண்டாக்குதுன்னா, பிசாசாக அல்ல, தேவனே நமக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னா, சில பலவீனங்களை, சில நோய்களை நமக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அனுமதிக்க வேண்டியதாக இருக்குது, அனுமதிக்க வேண்டியதாக இருக்குது. வர்றதெல்லாம் சரீர பலவீனம் நினைச்சிடாத. அதுக்கிறது என்னது, என் சரீரம் ஏதோ ஒரு பிரச்சனை அதனால வந்திருக்கு அப்படின்னு நினைக்காத. வர்றதெல்லாம் பிசாசு போராட்டம் நினைக்காத. வர்றதெல்லாம் பிசாசு தான் போராடுது, இல்லை யாரோ மந்திரம் வச்சுட்டான், யாரோ சூனியம் வச்சுட்டான், யாரோ செய்வனை வச்சுட்டான் அப்படின்னு என்ன செஞ்சிடாத, நம்ம ஏமாந்து போயிடாத. அப்ப என்ன இருக்கணும், கர்த்தராலே என்ன செய்ய வருது, ஆசாவுக்கு நல்லா இருந்த ராஜா, அருமையான ராஜா, உண்மையான ராஜா, நியாய பிரமாணத்தை கை கொண்ட ராஜா, அநேகருக்கு யூதாவுக்கு முழுவதும் பிரசங்கம் பண்ண ராஜா. இதுதான் தேவ சித்தம், இப்படிதான் நடக்கணும், இதை விடணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப நாட்களில் வேத பிரமாணத்தை எடுத்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணவர், ஜனங்களுக்கு போதிச்சவர், ஜனங்களுக்கு அறிவுரை சொன்னவர், ஜனங்கள் தப்பை எச்சரித்தவர், ஜனங்களுடைய தவறை கடிந்து கொண்டவர், ஜனங்களுடைய தவறை சீர்திருத்தினவர், ஜனங்களை தூக்கி நிறுத்தினவர். அப்படி அநேகருக்கு என்ன செஞ்சவர், புத்தி சொன்னவர், அநேகருக்கு ஆலோசனை சொன்னவர், அநேகருக்கு அறிவுரை சொன்னவர், அநேகரை எச்சரித்தவர், அநேகருக்கு வாக்குத்தத்தம் சொன்னவர், அநேகருக்கு என்ன ஆசீர்வாதமா மாறினவர். இன்னைக்கு என்னவாக இருக்கிறார், வியாதியா படுத்து கிடக்கிறார். ஏன் பிரசங்கம் பண்ணாலும் அந்த பிரசங்கம் என்ன இருக்கணும், கடிந்து கொள்ளணும் இல்லையா? பிரசங்கம் என்ன இருக்கணும், கடிந்து கொள்ளணும். ஏசாவுக்கு எரேமியாவுக்கு சொல்லுவார் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எரேமியா 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பிரசங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார் பாருங்க. பார் பார், பிடுங்கமோ இடிக்கமோ அழிக்கமோ கவிழ்க்கமோ கட்டமோ நாட்டமோ உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று பார், பிடுங்கு, இடி, அழி, இதெல்லாம் எதில் இருக்குது, பிரசங்கத்தில் இருக்குது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை என்ன பண்ணு, பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு. அப்பதான் ஆசா யாரு, கடிந்து கொண்டவர், பிடி அநேக விஷயத்தை பிடிங்க எடுத்தவர், அநேக இடிச்சவர், அநேக காரியத்தை அழிச்சவர், அநேக காரியத்தை நாட்டினவர், கடிந்து கொண்டவர், கண்டனம் பண்ணவர், எச்சரித்தவர், புத்தி சொன்னவர், வாக்குத்தத்தம் பண்ணவர், இப்படியெல்லாம் அநேகர் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருந்தவர். ஆனா இன்னைக்கு ஆசா ராஜா வியாதியில படுத்து கிடக்கிறார். வியாதியில படுத்துக்கிற நோபம் மிகவும் அதிகமாகுது, செயல்பட முடியல, முட்டைக்கு போட்டுடுச்சு. பிசாசு போராட்டம் நினைச்சிடக்கூடாது, ஏதோ சரீரம் பலவீனம் நினைச்சிடக்கூடாது. ஆரம்பத்துல இருந்த மாதிரி இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா, ஆரம்பத்துல ஆசாவுக்கு நேரம் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்றா, நீ கவனமா இருக்கணும், நீ ஜாக்கிரதையா இருக்கணும், நீ எச்சரிக்கையா இருக்கணும். கொஞ்சம் அசால்ட்டா இருந்தனா கத்த உன்னை மட்டும் விலகிடுவாரு, கத்த உன்னை விலக ஆரம்பிச்சிருக்கிறாரு, நீ விலக ஆரம்பிச்சிருக்கிற, கத்த நீ செய்யறத கத்தருக்கு பிடிக்காது இருக்க போது. அப்படிப்பட்ட கருத்தை கட்டனுக்கு காட்டுறாரு, கட்டனுக்கு சொல்றாரு, ஆசா ப்ளீஸ் கொஞ்சம் கவனமா இருங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லும் போது ஆசாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 16ஆம் அதிகாரத்துல நீ செஞ்சிருக்க கூடாது, ஏன் இப்படி செஞ்ச, இது ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்ட உடனே சொல்லுகிறவன என்ன உண்டாகுதுன்னா பயங்கர கோபம். சொல்றவனுக்கு மேல பயங்கர கோபம். எனக்கு விளக்க வேண்டிய கோபத்தை நம்ம விளக்காத பட்சத்தில், விளக்க வேண்டிய ஆரம்பத்தில் என்ன வரல, ஆரம்பத்தில் இவ்வளவு கோபப்படலையே, ஆசாவுக்கு ஆரம்பத்தில் என்ன வரல, இவ்வளவு கோபம் வரல, இவ்வளவு பிரச்சனை வரல, இவ்வளவு டென்ஷன் ஆகல இல்லையா? யாரு ஆசா ஆரம்பத்தில் இவ்வளவு கோபப்படல, ஏன் இப்ப இவ்வளவு கோபம் வருது? ஆசாவுக்கு ஆரம்பத்தில் அவ்வளவு கோபக்காரன் இல்லை, அவ்வளவு கோபப்படல. நேரடியா சொன்னா கூட ஓகே, அப்படியா, சரி நான் ஜெபம் பண்றேன், கர்த்தனை சரிப்படுத்திக்கிறேன், எதை சரி பண்ணணுமோ நான் சரிப்படுத்திக்கிறேன், நான் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இருந்து அம்மாவே தப்பு பண்ண கூட அம்மாவை தள்ளி விட்டாள் இல்லையா? 15ஆம் அதிகாரம் கடைசி பாருங்க, 15ஆம் அதிகாரம் கடைசி பாருங்க, 15ஆம் அதிகாரம் கடைசி பாருங்க. தன் தாயினுடைய ஆலோசனைக்கு அவன் என்ன செய்யல, கேட்கல. 15ல இருந்து பாருங்க,
15 இந்த ஆணைக்காக யாவரும் தேடினார்கள். கர்த்தர் அவர் வெளிப்பட்டு தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாணையும் ராஜ்யாத்தியா இராதபடி பெத்த தாயந்தாலும் சரி, ராங்கனா ராங்கு தான், தப்புனா தப்பு தான், ஏன் அதை செய்யற அப்படின்னு அவ்வளவு கடிந்து கொண்டவர் ராஜ்யாத்தியா இராதபடி என்ன செஞ்சாராம்? விலக்கி போட்டார் என்றார் இல்லையா? ராஜ்யாத்தியா இராதபடி பெத்த தாயனாலும் சரி, கட்ட மனைவியானாலும் சரி, பெத்த பிள்ளையனாலும் சரி, கூட நண்பரானாலும் சரி, தப்புனா தப்பு தான், இது தேவனுக்கு பிடிக்காது, இது தேவனுக்கு சரி வராது, இது தேவ பிரமாணத்தின்படி இல்லை, இது வசனத்தின்படி இல்லை, இது உபதேசத்தின்படி இல்லை, இது சத்தியத்தின்படி இல்லை அப்படின்னு சொல்லி தாயே தள்ளி போட்டவர். ஆனா இன்னைக்கு தானே அந்த தவறை செய்யும் போது ஒருவர் சொல்லும் போது என்ன உண்டாகுது? இவர் மற்றவருடைய தவறை சுட்டி காட்டும் போது இவர் நல்லா இருந்தவர் தானே. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறா? இவர் தப்பு செய்யும் போது ஒரு தவறை சுட்டி காட்ட என்ன வருது? பயங்கரமான கோபம். இது மாதிரி இவ்வளவு கோபப்படலையே நீ? ஏன் இப்ப இவ்வளவு கோபம் வருது? இது மாதிரி இவ்வளவு டென்ஷன் ஆகலையே நீ? இதுக்கு முன்னாடி இவ்வளவு இப்படி நடந்துக்கலையே, இப்படி என்ன செய்யல, இப்படிப்பட்ட கோபம் இதுக்கு முன்னாடி வரலையே. சினந்து இல்லையா? யார் மேல சினறது? யார் மேல சினறது? ஏற்கனவே அசரியா சொன்னார், அவன் மேல கோபம் வரலையே. இன்னைக்கு ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை மேல கோபம் வருது? இவர் நினைச்சார் அசரியா மேல, இது அசரியா மேல வர்ற கோபம் அல்ல, இது ஆண்டவருக்கு மேல வர்ற கோபம். இப்ப ஆண்டவருக்கு மேல யார் வருது? இப்ப ஆண்டவருக்கு மேல பயங்கர கோபம். யாருக்கு? ஆசா ராஜாவுக்கு. ஏன்னா அசரியா அந்த அனானி வந்துட்டு அவனுடைய சொந்த வார்த்தையை சொல்லல. யார் சொன்னது? கர்த்தருடைய வார்த்தையே சொல்றார் இல்லையா? இதைதான் பவுல் அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். என்ன வெளிப்படுத்துறார்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தான், அவளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபத்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி உண்டாகி சுற்றி பிரகாசித்தது. அவர் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசுவை எப்ப துன்பப்படுத்தினா? இயேசுவை எப்ப சவுல் துன்பப்படுத்தினா? இயேசுவை தான் வணங்குறான், இயேசுவை தான் ஆராதிக்கிறான், இயேசுக்காக தான் வைராக்கியம் பாராட்டுறான், இயேசுக்காக தான் செயல்படுறான். ஆனா சொல்றாரு, உன்னுடைய செய்கைகள் என் பிள்ளைகளை வருத்தப்படுத்துது, உன் செயல்கள் என் பிள்ளைகளை வருத்தப்படுத்துது. அப்ப தேவன் மேல கோபம் இருக்குது என்ன அடையாளம்? தேவனை துன்பப்படுத்துவதற்கு என்ன அடையாளம்? நம்முடைய செயல் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை வருத்தப்படுத்துமானா நான் தேவனை துன்பப்படுத்துறேன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒருவன் பவுலுக்கு என்ன சொல்லு, அவர் செஞ்சது அவருக்கு சரியா இருக்கு. யாருக்கு? பவுலுக்கு சரியா இருக்கு. எது? ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொள்றது யாருக்கு சரியா இருந்துச்சு? சவுலுக்கு சரியா இருந்துச்சு. சபையை துன்பப்படுத்துவது யாருக்கு சரியா இருந்துச்சு? சவுலுக்கு சரியா இருந்துச்சு. அது எதுக்காக தான் செய்யறேன்? ஆண்டவருக்காக தான் செய்யறேன். ஆண்டவர் தான். நொடிக்கு 100 முறை ஆண்டவர் பேரை தான் பயன்படுத்துறாரு. யாரு? பவுல் எதை பயன்படுத்துறாரு? நொடிக்கு 100 முறை ஆண்டவர் கர்த்தர் அப்படிதான் பயன்படுத்துறாரு. ஆனா அந்த கர்த்தர் தான் சொல்றாரு, உன் செய்கைகள் என்னை வேதனைப்படுத்துது, உன் செய்கைகள் என்னை துன்பப்படுத்துது. அப்ப நான் தேவனை துன்பப்படுத்துறேனா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது? நான் தேவனை துன்பப்படுத்துறேனா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது? என் செயல் ஒரு உண்மையான ஆண்டுடைய பிள்ளையை வருத்தப்படுத்துமானால் நான் தேவனை துன்பப்படுத்துறேன்னு அர்த்தம். இன்னைக்கு உயிரோட இருக்கிற ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? உருவத்தில் ஆண்டவர் இல்லை, அவரை நம்ம அடிக்க முடியாது, அவரை துன்பப்படுத்த முடியாது. ஆனா யார் துன்பப்படுறான்?
உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நம்முடைய செயல், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடைமுறை, நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து உண்மையா ஆண்டவருடைய பிள்ளை வருத்தப்பட்டான்னா அது தேவனை துன்பப்படுத்துவது. அந்த துன்பத்தின் விளைவுதான் இதுவரைக்கும் திடகாத்திரம் அந்த பவுல் இப்ப தடவி திரிகிறாரு. இதுவரைக்கும் திடகாத்திரமா இருந்தாரு, குதிரை மேல பறந்தாரு, ரெக்க கட்டி பறந்தாரு. ஆனா இன்னைக்கு செய்றார், விழுந்து கிடக்கிறார் கீழே. ஏன் விழுந்து கிடக்கிறார்? உன் செயல் என்ன படுத்துச்சு? என்ன துன்பப்படுத்துச்சு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப துன்பப்பட்டது யாரு? சபை. துன்பப்பட்டது யாரு? ஆண்டவருடைய பிள்ளை. துன்பப்பட்டது யாரு? ஆண்டவருடைய வசந்த சொன்னவன். துன்பப்பட்டது யாரு? ஆண்டவர் பத்தி பிரசங்கம் பண்ணவன். துன்பப்பட்டது யாரு? ஸ்தேவான் தானே துன்பப்பட்டான். ஸ்தேவான் தானே துன்பப்பட்டான். அந்த ஸ்தேவான் யாரு? வேத வசந்த சொன்னோம் இல்லையா? வேத வசனத்தை அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் முழுவதும் பிரசங்கம் பண்ணது யாரு? முழு பைபிளையும் பிரசங்கம் பண்ணது யாரு? நான் சொல்றேன், ஆபிரகாமில் ஆரம்பிச்சு இயேசு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தது வரைக்கும் பிரசங்கம் பண்றது யாரு? இந்த ஸ்தேவான் தானே. இவ்வளவு பிரசங்கம் பண்றாருல, ஹோல் பைபிளையும் முழு கிறிஸ்துவத்தையும் ஒரே அதிகாரத்துல பிரசங்கம் பண்ணி முடிக்காருல. அந்த பிரசங்கம் பண்ண பவுல், அந்த பிரசங்கம் பண்ண ஸ்தேவான தானே என்ன செய்யறீங்க? கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு கல் எறிஞ்சிங்க, அவனை பார்த்தா பல்ல கடிச்சிங்க. துன்பப்பட்டது யாரு? அடி வாங்கினது யாரு? ஸ்தேவான் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்தின இயேசு நானே. உண்மையாய் ஆண்டவரை பிரசங்கிக்கிற பிள்ளைகள், உண்மையாய் ஆண்டவருக்காய் வாழ்கிற பிள்ளைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய பாவனை, நம்முடைய சிந்தை, நம்முடைய பார்வை, நம்முடைய செயல்பாடுகளை குறித்து வருத்தப்படுவார்களானால் அது அந்த மனுஷன் படுற வருத்தம் அல்ல, அது தேவன் படுகிற துன்பம். இன்னைக்கு நம்முடைய செயல் உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளைய சந்தோஷப்படுத்துமா வருத்தப்படுத்துமா? இன்னைக்கு யார் எப்படி பண்ண நம்மளை பத்தி என்ன? நான் போயிட்டே இருப்பேன், நான் செஞ்சுட்டே இருப்பேன், நோ ப்ராப்ளம். ஆசா சொன்னா அண்ணன் மேல கோவப்படுறான், அண்ணன் மேல டென்ஷன் ஆகுறான், அண்ணன் மேல கை நீட்டுறான் இல்லையா? கையை ஒருத்தன் நீட்டான் யெரொபெயாமுக்கு முன்னாடி, அந்த தீர்க்கதரிசிக்கு முன்னாடி என்னாச்சு? அப்படியே கை நின்று போச்சு இல்ல? 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்துல, எப்பா கவனமாயிரு, நீ செய்யறது தப்புன்னு சொல்லி யார பார்த்தா சொல்ற அப்படின்னு கையை நீட்டினான். கையை நாய் போச்சு, அப்படி நின்று போச்சு இல்ல? அப்ப நம்ம என்ன விளங்கிக்கணும்? நான் செய்யற ஒரு செயல் உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளைய வருத்தப்படுத்தமானா அந்த செயல் தேவனை வருத்தப்படுத்துது, தேவனை துன்பப்படுத்துது, தேவனை சங்கடப்பட வைக்குது. அந்த தேவனுடைய சங்கடம் என்னாச்சு? இதுவரைக்கும் திடகாத்திரம் இருந்த ஆசாவை இன்னைக்கு வியாதியில தள்ள வச்சுச்சு. நீ வியாதியில படுத்து கிடக்கிறான். அவன் நோவை மிகவும் அதிகமாச்சு. அவன் என்ன செய்ய முடியல, ஒண்ணு பண்ண முடியல. 2 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிறான். 2 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிறான். செயல்படவே முடியல. கொஞ்சம் கூட குறைஞ்ச பாடு இல்ல, சுகமான பாடு இல்ல, விடுதலை பெற்ற பாடு இல்ல, ஆரோக்கியமான பாடு இல்ல. ஏன்? சரி பண்ண வேண்டிய செயலை சரி பண்ண பட்சத்துல இது பிசாசு வந்த போராட்டம் வந்தா இயேசுவின் நாமத்தினால விலகி போயிடும். ஒரு மந்திரவாதி வச்சிருந்தா மந்திரத்தை ஒரே அடி அடிச்சிடலாம், இயேசுவின் நாமம் முடிஞ்சு போச்சு. ஆனா கர்த்தர் அனுமதிச்சிருப்பாருன்னா ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, அது ஜெபத்திலையும் மற்ற காரியத்திலும் பண்ண முடியாது. ஒருவேளை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரை உண்மையாய் நாம் தேடுவோம்னா இன்றைக்கு தேவன் ஒரு மகா பெரிய அற்புதத்தை செய்வதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். ஒரு மகா பெரிய அற்புதத்தை செய்வதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அப்ப என்ன பார்க்கணும்? நான் செஞ்ச செயல் தேவனுடைய பிள்ளைகளை துக்கப்படுத்துதான். ஒருவேளை தேவனுடைய மனது உனக்கு தெரியாம இருக்கலாம், தேவனுடைய இருதயம் உனக்கு தெரியாம இருக்கலாம், தேவனுடைய ஆழமான மனது உனக்கு தெரியாம இருக்கலாம், தேவனுடைய சுபாவம் உனக்கு தெரியாம இருக்கலாம். நான் பேசுறது கர்த்தரை துக்கப்படுத்துதா, கர்த்தரை வேதனைப்படுத்துதா, கர்த்தரை செயல்படுத்துதான்னு யாருக்கு தெரியாம இருக்கலாம்? சோ நமக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா? நம்ம பேசுற எல்லா செயலும் கர்த்தரை சந்தோஷப்படுத்துன அர்த்தம் இல்ல. 3 நண்பரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோபை பார்த்து, எலிப்பாஸ் நீ யாரை பண்ணி பேசல, என்ன கொஞ்சம் என்ன செய்யல, நீ நிதானமா பேசல, உன் மேல எனக்கு கோபம் வருது, நீ பேசுற வார்த்தை சரியில்லை, உன் வார்த்தையை கேட்டா எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்ற, உன்னை அடிச்சு கொல்ற அளவுக்கு என் மேல எனக்கு கோபம் வருது. யாரை பார்த்து சொன்னாரு? எலிப்பாச பார்த்து சொன்னார் இல்லையா? எலிப்பாச பார்த்து என்ன சொன்னா? உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் வருது. ஏன்? நீ நிதானமா பேசல, நிதானிச்சு பேசல. எந்த இடத்துல நிதானமா பேசணும்? கெட்ட வார்த்தை பேசுறனா இல்ல. தேமானாகிய எலிப்பாசை நோக்கி யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமா 7ஆம் வசனமா 7வது வசனம். கர்த்தர் தேமானாகிய எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினதை போல
ஏன்பா நிதானத்தை இழந்து பேசுற? ஏன் நிதானத்தை இழந்து பேசுற? உன் கட்டுப்பாட்டில் இல்லாம பேசுறியே. நீ உன் கட்டுப்பாட்டில் இல்ல. ஏன் கட்டுப்பாட்டை இழந்து பேசுற? ஏன் கண்ட்ரோல் தான் பேசுற? ஏன் நாவுக்கு கட்டுப்பாடு இல்லாம போச்சு? ஏன் பேச்சுக்கு கட்டுப்பாடு இல்லாம போச்சு? ஆரம்பத்தில் இப்படி இல்லையே ஆசா, நீ ஆரம்பத்தில் இப்படி இல்லையே. இப்ப என்ன செய்யற? உன்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே. உன்னாலே உன்னை என்ன செய்ய முடியல? உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. உன்னால உன்னை அடக்க முடியலையே. உன்னை மிஞ்சின்னு கோபம் வருது. உனக்கு மிஞ்சி என்ன போகுது? உனக்கு என்ன செய்ய புரியாத உன் கட்டுப்பாட்டை இழந்து செயல்படுறியே. நிதானத்தை இழந்து செயல்படுறியே. என்ன செய்யணும்னு தெரியாமலே செயல்படுறியே. அந்த அளவுக்கு நிதானத்தை இழந்து போயிட்டியே. ஆரம்பத்தில் இல்லாதானே இருந்த. என்ன சொன்னாலும் அதை அப்படியே சரி பண்ணவில்லை. வேதத்தை மற்றவங்களை போதிச்சவன் தானே, மற்றவங்களை பிரசங்கம் பண்ணவன் தானே. இது தப்பு, இது சரி அப்படின்னு சொன்னவன் தானே. ஆசா, இன்னைக்கு என்ன ஆச்சு? அதே தவறு செய்ய வரும்போது, நீ விலக ஆரம்பிக்கும் போது, உன்னை அசரியா வந்து சொல்லும் போது, ஓகே நான் சரி பண்றேன் அப்படி ஏற்றுக்கொண்டவன் தானே. அம்மாலே தள்ளி பண்ணா கூட தள்ளி விட்டவன் தானே. மனைவியை தழுவு பண்ண விட தள்ளி விட்டவன் தானே. அந்த தப்பை எதிர்த்தவன் தானே. இன்னைக்கு எப்படி உனக்கு அந்த தப்பு செய்ய தோணுது? ஆரம்பத்தில் இருந்த மாதிரி ஆசா நீ இல்ல. ஆரம்பத்தில் இருக்கிறத போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாத பட்சத்துல கர்த்தரே பலவீனத்தை அனுமதிக்க ஆரம்பிச்சிருவா. கர்த்தரே நோயை அனுமதிக்க ஆரம்பிச்சிருவா. கர்த்தரே வியாதி அனுமதிக்க ஆரம்பிச்சிருவா. இந்த காரியத்துல உண்மையாய் கர்த்தரை தேடி இருப்பான்னா என்ன கிடைச்சிருக்கலாம்? ஒருவேளை அவனுக்கு சுகம் கிடைச்சிருக்கலாம். யாருக்கு? ஆசா ராஜாவுக்கு இல்லையா? அவனை பத்தி ஒரு ஆபத்தான வார்த்தை சொல்லுது. தன் வியாதியிலும் அவன் பரிகாரியை அல்ல, பரிகாரத்தையே அவன் தேடினானோ. அவன் தன் வியாதியிலும், ஏ அப்பா முதல்ல கவனிப்பா, இந்த வியாதி ஏன் வந்துச்சு? இந்த வியாதி எதனால வந்துச்சு? இந்த பலவீனம் எதனால வந்துச்சு? இந்த வியாதி என்ன காரணத்தால வந்துச்சு? அதை நிதானிப்பா, அதை கவனிப்பா. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல, பரிகாரத்தையே அவன் தேடி போறான். இந்த பணம் சரிப்படுமா, இந்த பணம் சரிப்படுமா, இந்த மாத்திரை சரியாக்குமா, அந்த மாத்திரை சரியாக்குமா. உன்னை மாத்திரை எடுக்க வேணாம்னு சொல்லல, நீ ஹாஸ்பிட்டல் போக வேணாம்னு சொல்ல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அவன் என்ன பண்ணிருக்கணும்? ஆசை என்ன செஞ்சிருக்கணும்? ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்தை போய், ஐயா இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு எனக்கு சொல்லுங்க, ஒருவேளை என்கிட்ட ஏதாவது தவறு இருந்தா நான் சரி பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்டிருந்தா கர்த்தர் என்ன செஞ்சிருக்கலாம்? ஒருவேளை இவன் ஆயுசலை கூட்டி கொடுத்திருக்கலாம், இவன் வியாதியை சுகமாக்கி இருக்கலாம், இவனுக்கு ஒரு மகா பெரிய அற்புதத்தை செய்திருக்கலாம், நல்ல ஒரு விடுதலையை கொடுத்திருக்கலாம், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் எச்சரிக்கிறது எதுக்குதான்? ஆண்டவர் எச்சரிக்கிறது எதுக்குதான்? நினிவே அவ்வளவு பெரிய மோசமான பட்டணம் இல்லையா? நினிவே அவ்வளவு பெரிய மோசமான பட்டணம். அவ்வளவு பெரிய மோசமான பட்டணத்துக்கு எச்சரிக்கும் போது அவன் மனந்திரமான உடனே, ஐயோ இந்த ஜனத்துக்கு போய் இப்படி சொல்லிட்டேனே அப்படின்னு செஞ்சு அவங்களை செய்ய தீங்க கொடுத்த மனஸ்தாபப்பட்டு செய்யாம விட்ட ஆண்டவர் தானே, இருக்கமுள்ள ஆண்டவர் தானே. ஆகாப் அவ்வளவு மோசமானவன். அவன் மனைவியின் தூண்டுதலுக்கு விட்டு போட்ட அந்த மோசம் அந்த ஆசா அந்த ஆகாப் தானே. அந்த ஆகாப் அவ்வளவு மோசமானவனா இருந்த போது கூட ஐயா அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா இந்த ஆசா எனக்கு, இந்த ஆகாப் எனக்கு முன்னாடி தாழ்த்திருந்த பார்த்தியா, அதனால இவன் மேல செய்யற தீங்க நான் செய்யாம என்ன செய்யறேன், விட்டுப்படுறேன்பா அப்படி சொன்ன ஆண்டவர் தானே. ஆசா உனக்கு மட்டும் தானே ஆகாப் எவ்வளவு பெரிய நன்மையை பெற்றான், எவ்வளவு பெரிய அற்புதத்தை பெற்றான், எவ்வளவு பெரிய விடுதலையை பெற்றான், எவ்வளவு பெரிய நன்மையை பெற்றான். அப்ப என்ன தெரியாம போயிடுச்சு எனக்கு? அவன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல, பரிகாரத்தையே நாடணும். இன்னைக்கு பரிகாரத்தையே நம்ம தேட தேட என்ன ஆகுது? கர்த்தருக்கு கோபம் அதிகமாவதே ஒழிய கர்த்தருடைய கோபம் குறையல. அப்ப என்ன தேடணும்? கர்த்தர் விரும்புறா. ஒருவேளை தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஏன் சம்பந்த பிரச்சனை, ஏன் இந்த பலவீனம், எனக்கு ஏன் இப்படி நிலைமை இருக்குது, இந்த பிரச்சனையை மாற்றி போடுங்க அப்படின்னு ஒருவேளை தேவ சமூகத்தில் விழுந்து கத்தி கதறி கர்த்தரை நோக்கி பார்த்திருந்தா கர்த்தர் என்ன செஞ்சிருக்க முடியும்? அற்புதம் செஞ்சிருக்க முடியும். இவன் ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுத்திருக்க முடியும். அப்ப வியாதியில் அவஸ்தைப்படணும் அவசியமே இல்ல, நோயில வழியில் அவஸ்தைப்படணும் அவசியமே இல்ல, பலவீனத்தில் அவஸ்தைப்பட அவசியமே இல்ல. நானே உன் பரிகாரத்தை சொல்லி இருக்கிறாரு, என்னுடைய தழும்புகளை குணமானீர்கள் அப்படித்தானே சொல்லி இருக்கிறாரு. ஆரம்பத்தில் இருந்த மாதிரி நம்ம இருப்போமானால் நமக்கு எந்த ஒரு பலவீனமும் வராம கர்த்தரை சுகமாய் காக்க தேவன் ஆயத்தம். ஆனா இன்னைக்கு ஒரு மாதிரி, நேற்று ஒரு மாதிரி, இன்னைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி நம்ம நிலைமைகள் மாறிக்கிட்டே போகுமானால் ஒரு நாள் செய்ய முடியாது.
ஆசாவுக்கு முதல்ல நிதானத்தோட இருந்தாரு. ஆனா இப்போ ஆசா நிதானத்தை இழந்து நிக்கிறாரு. இப்ப சொல்றமெல்லாம் கோபம், சொல்றதுமெல்லாம் கோபம், அவன் மேல மட்டும் கோபப்படல. அடுத்து அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா அந்த 16வது வசனத்தை 16 அதிகாரத்துல 10வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். 10வது வசனத்தை பாருங்க பார்க்கலாம். அது நிமித்தம் ஆசா சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவலறையிலே போட்டு வித்தான். இது இல்லாம அக்காலத்திலே ஜனங்களுக்குள் சிலரை எப்படி நடப்பிக்கிறானா, முதல்ல இப்படி இல்லையே, முதல்ல நீ இப்படி செயல்படலையே, முதல்ல இப்படி நீ பேசலையே, முதல்ல இப்படி கோவப்படலையே, முதல்ல இப்படிப்பட்ட செயல்பாடு உனக்குள்ள இல்லையே, நல்லா தானே இருந்த. ஆரம்பத்தில் இருந்த மாதிரி ஆசா இல்லாம போனதின் விளைவு ஆரம்பத்தில் நம்ம சொல்லும் போது அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு எதை சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணார். ஆனா நாட்கள் போச்சு, காலங்கள் போச்சு, சொல்றமெல்லாம் கோவப்படுறார், சொல்றமெல்லாம் டென்ஷன் ஆகுறா. என்ன விருப்பம் இல்ல, செஞ்ச தப்ப சரி பண்ணிக்க விருப்பம் இல்லை. அதான் பிரச்சனை. ஏன் கோபம் வருது? நம்ம செஞ்ச தவற சரிப்படுத்தணும்னு விருப்பம் இல்லை. மாறாக என்ன, நான் செஞ்சது கரெக்ட் தான், நீ தான் என் மேல கொய்யா கொள்ற, நீ தான் பொய்யா என் மேல சொல்ற, நீ தான் என் மேல குற்றம் சொல்ற, நீ தான் என் மேல குறை சொல்ற, நீ தான் என் மேல தப்பு சொல்ற, நான் கரெக்டா தான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் செஞ்ச தவற நியாயப்படுத்த விருப்பம் இருக்குது. தான் செஞ்ச தவற சரி பண்ணிக்க விருப்பம் இல்லை. இந்த சுபாவத்தை இன்னைக்கு நம்மை விட்டு அகற்றி ஆகணும். செஞ்சதை நியாயப்படுத்தாத. நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நாம் செய்கிற தவறுகளை நியாயப்படுத்தக்கூடாது. காலங்களை காட்டி, சூழ்நிலைகளை காட்டி, எதையோ காரணம் காட்டி நியாயப்படுத்தக்கூடாது. தப்பா தூக்கி போட ஆயத்தமா? முதல்ல தூக்கி போட்டீங்களா தப்புன்னு உடனே இன்னைக்கு தூக்கி போட ஆயத்தமா இருந்தா என்ன வந்திருக்காது, வியாதியே வந்திருக்காது. வந்த பிறகு என்ன செஞ்சிருக்கணும்? தேவசம் விழுந்து கேட்டிருந்தா என்ன கொடுத்திருப்பார்? சுகம் கொடுத்திருப்பார், ஆரோக்கியமா வாழ்ந்திருக்கலாம்ல. ஏன் ஆரோக்கியம் இல்லாம போச்சு? எனக்கு நல்லா வாழ முடியாம போயிடுச்சு. ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லை. ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க? நிதானமா இருந்தீங்க. ஆரம்பம் எப்படி இருந்தீங்க? நிதானமா பேசுனீங்க. ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க? சொன்னதை தவிர உடனே சரிப்படுத்தினீங்க. ஆனா இப்ப இல்ல, இப்ப நிதானத்தை இழந்து போயிட்டீங்க. இப்ப நிதானத்திலே இல்ல. இப்ப எது சொன்னாலும் கோபம் வருது, என்ன சொன்னாலும் கோபம் வருது, யார் சொன்னாலும் கோபம் வருது, எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அளவுக்கு மிஞ்சின கோபம் வருது, அளவுக்கு மிஞ்சின கோபம் வருது. எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரம், எதுக்கு எடுத்தாலும் அளவுக்கு மிஞ்சின வார்த்தை, கட்டுப்பாட்டை மிஞ்சி வார்த்தை போது. கெட்ட வார்த்தை சரளமா வருது இன்னைக்கு ஈஸியா. ஆனா ஆரம்பத்தில் ஆசா யாரு? ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசலையே. இப்ப எப்படி கெட்ட வார்த்தை வருது வாயில? பைபிள் தூக்கி பிரசங்கம் பண்ணல ஆசா. அன்னைக்கு என்ன வார்த்தை வரல? கெட்ட வார்த்தை வரலையே. ஆனா இன்னைக்கு எப்படி கெட்ட வார்த்தை சரளமா வருது? கெட்ட வார்த்தை பேசினா கூட அது தப்புன்ற உணர்வு கூட இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு கெட்ட வார்த்தை ஈஸியா வருது, மலன்னு வருது. எப்படி வருது? நிதானத்தை இழக்காத. ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இருப்பாயானா உடலை கத்தை எப்படி வைக்க விரும்புறா? நம்மள நல்ல கத்தை வாழ வைக்க விரும்புறா, நல்ல வாழ வைக்க விரும்புறா. நல்லா வாழணும்னா இன்னைக்கு விளக்க வேண்டிய விளக்கு என்ன விளக்கு? ஆரம்பத்துல இருந்து பெருது இப்ப எப்படி இல்லையோ அதை தூக்கி நீ வெளியே போடு. ஆரம்பத்தில் நிதானமா இருந்த, ஆரம்பத்தில் நிதானிச்ச. என்ன நிதானிச்ச? என்ன சொன்னாலும் ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இது என் நன்மைக்கு சொல்றாங்க நிதானிச்ச. இன்னைக்கு என்ன இல்ல, அந்த நிதானத்தை இழந்து நிக்கிறேன். கதையாருக்கு தீர்க்கமா சொல்றார். ஆரம்பத்துல நிதானமா இருந்த, நிதானம் என்ன அர்த்தம்? நிதானிச்ச. சொன்னதை எதை சொன்னாலும் நிதானிச்ச, எதை சொன்னாலும் நிதானிப்ப. ஆனா இன்னைக்கு எதை சொன்ன நிதானிக்கிற பழக்கம் இல்ல. இந்த காதல இந்த காதல் விட்டு போயிட்டே இருக்கிற, இந்த காதல இந்த காதல் விட்டு போயிட்டே இருக்கிற. இன்னைக்கு நிதானிக்கல. இது ஏன் வருது? இந்த வார்த்தை எனக்கு வருது, கர்த்தர் என்னோட பேசுறாரு, என்ன சரிப்படுத்தணும், என்ன நியாயப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நிதானிக்கிற சுபாவத்தை இழந்து போயிட்டேன்னு கர்த்தர் சொல்றார். ஆரம்பத்தில் நிதானமா இருந்த, நிதானிச்ச. ஆனா இப்போ அந்த நிதானத்தை இழந்து போயிட்டேன்னு கர்த்தர் சொல்றார். அந்த நிதானத்தை திரும்ப கொண்டு வந்து ஆரம்பத்தில் நிதானிக்கிறத போல இப்பவும் நிதானிச்சு செயல்பட்டனா உன்னை சுகமாய் வைப்பதற்கு, நல்ல வாழ வைப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வாதமா இருக்கிறார். கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். கண்ணபடி ஜெபம் பண்ணலாங்களா? கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா? தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு பயந்து நான் நடந்து கொண்டான். தீமை அனைத்தையும் விட்டு விலகி
உமக்கு பயந்து நான் நடந்து கொண்டான் எலும்புகள் உரம்பெறும் என்னுடலோ நலம்பெறும் எலும்புகள் உரம்பெறும் என்னுடலோ நலம்பெறும். இன்னைக்கு நல்லா வாழ வைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நாம் நல்லா வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மற்ற ஜனங்களுக்கு முன்னால, சத்துருவுக்கு முன்னால, தேவனை அறியாத ஜனங்களுக்கு முன்னால நாம் நல்லா வாழணுன்றது கர்த்தருடைய ஆழமான விருப்பம். ஆனால் ஆண்டவருக்கு விருப்பம் இருந்தாலும் செயல்பட முடியல. விருப்பம் இருக்குது, நல்லா வாழ வைக்கணும்னு விருப்பம் இருக்கு, ஆனால் ஆண்டவரை செயல்படுத்த முடியல. ஏன்? எசையா சொல்றா, நம்ம அக்கிரமங்களே அவருக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குச்சு. ஆகாய் சொல்றான், நம்முடைய பாவங்கள் அவருக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குது. அவர் பாவ நோக்கி பார்க்காத சுத்த கண்ணர். ஆபகுக்கு சொல்றார், இனி நம்முடைய தவறுகளை சரிப்படுத்திட்டோம்னா நம்மளை சுகமா நல்லா வாழ வைக்க கர்த்தர் விரும்புகிறார். என்ன சரிப்படுத்தணும்? ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இருக்கிறேனா? ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன்? ஆரம்பத்தில் எது சொன்னாலும் நிதானிப்பேன். ஆரம்பத்தில் எது சொன்னாலும் நிதானிச்சு செயல்பட்டேன். ஏன் சொல்றாங்க? எதுக்கு சொன்னாங்க? யார் சொன்னாலும் உடனே கோவப்பட மாட்டேன், உடனே டென்ஷன் ஆக மாட்டேன். கெட்ட வார்த்தை வாயில சுத்தமா வந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு சொல்றதுக்கெல்லாம் கோபம் வருது, சொல்றவங்கெல்லாம் கோபம் வருது. கெட்ட வார்த்தை சரளமா வருது. கெட்ட வார்த்தை தங்கு தடையே இல்லை. அந்த கெட்ட வார்த்தை பேசிட்ட பிறகு கூட ஐயோ நம்ம கெட்ட வார்த்தை பேசிட்டோமேன்ற அந்த மன உறுத்தல் கூட இல்லை. நிதானம் இல்லாம போயிட்டப்பா, நிதானம் இல்ல, நிதானத்தை இழந்து போயிட்ட. அந்த நிதானத்தை இழந்து போயிட்ட. இன்னைக்கு அந்த நிதானத்தை திரும்ப கொண்டு வந்துரு. நல்ல வாழ வைக்க விரும்புகிறார். அந்த நிதானத்தை திரும்ப உள்ள கொண்டு வா. அந்த நிதானம் திரும்ப நமக்குள்ள வராத வரைக்கும் கர்த்தர் நம்மளை நல்ல வாழ வைக்கிறது முடியாதுன்னு சொல்றது விருப்பம் இல்லை, சட்ட கடினம்னு சொல்றேன். முடியாதுன்னு சொல்றது எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம நல்ல வாழ்றது கர்த்தருடைய விருப்பம். அதுக்காக தான் பூமிக்கு வந்தார், அதுக்காக தான் ரத்தம் சிந்தினார், அதுக்காக தான் 6 மணி நேரம் தொங்கினார், அதுக்காக தான் உயிரை விட்டார், அதுக்காக தான் உயிர் தெழுந்தார், அதுக்காக தான் பரிந்து பேசுறார். ஆனா இன்னைக்கு கெட்ட வார்த்தை வாயிலிருந்து சரணமா போகுது, தங்குதடையே கிடையாது. நம்ம என்ன பேசுறத கூட தெரியல, அந்த அளவுக்கு நிதானத்தை இழந்து பேசுறோம். கர்த்தர் ஒரு நாள் நம்மளை ஆஸ்வதிக்க முடியாது. கர்த்தர் தீர்க்கமா சொல்றா, நிதானத்தை இழந்து போயிட்ட. ஆரம்பத்தில் இருந்த மாதிரி நிதானம் இப்ப இல்ல. அசரியா நேரம் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்றா, நீ கர்த்தரோட இருந்தாதான் கர்த்தர் கூட இருப்பா. நீ கர்த்தரோட விலகிறத போல ஃபீல் பண்ற, கர்த்தர் எனக்கு காட்டுறாரு. நீ ஜெபத்துல குறையற, நீ ஆண்டவர்ட்ட விலகிறத பாக்குற, கர்த்தர் தள்ளி நிற்கிறார் என்று சொல்லும் போதெல்லாம் ஆசாக துளி அளவும் கோபம் வரல. நிதானிச்சார், சரிப்படுத்தினார். யார் தப்பு பண்ணாலும் உடனே தள்ளி விட்டா. பெத்த தாயா இருந்தா கூட கவனிக்க யோசிக்கல, முகதட்சணம் பார்க்கல. ஆனா இன்னைக்கு அவரே தப்பு பண்றாரு, அந்த தப்ப சொன்னா உடனே கோபம் வருது. நிதானிக்கல. ஏன் கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்றாரு? ஏன் எச்சரிக்கிறாரு? ஏன் புத்தி சொல்றாரு? ஏன் கண்டனம் பண்றாரு? ஏன் கடிந்து கொள்றார் அப்படின்னு ஆசாவல நிதானிக்க முடியல. அந்த நிதானிப்பை இழந்து போயிட்டார். நிதானத்தை நம்ம இழப்போமானால் நமக்கு நாமளே ஒரு ஆபத்தை வருவிச்சுக்கிறோம், நமக்கு நாமே ஒரு பாதிப்பை வருவிச்சுக்கிறோம், நமக்கு நாமே ஒரு பிரச்சனையை வருவிச்சுக்கிறோம், நமக்கு நாமே ஒரு போராட்டத்தை வருவிச்சுக்கிறோம். இன்னைக்கு தேவ சமூகத்துல அந்த நிதானத்தை கொண்டு வான கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த நிதானத்தை திரும்ப உனக்குள்ள கொண்டு வான கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த நிதானத்தை உனக்குள்ள கொண்டு வா. அந்த நிதானி சொல்லும் போது நிதானி, பிள்ளைகளை சொன்னா கூட நிதானி, கட்டின மனைவி சொன்னாலும் நிதானி, கட்டின புருஷன் சொன்னா நிதானி, சபை மக்கள் யாராவது ஏதாவது சொன்னா நிதானி, ஊழியர்கள் சொன்ன நிதானி, யார் சொன்னாலும் சரி. கர்த்தர் யாரை கொண்டாலும் பேச முடியும், கர்த்தர் யாரை கொண்டு பேச முடியும். பாலகன் வாயில கர்த்தருடைய வார்த்தை வைக்க முடியும், பாலகனை துதிய தொடிக்க முடிக்க முடியும். பிழையாமக்க கழுதை கொண்டு பேச வைக்க முடியும்னா, பிரதான அப்போஸ்தலர் பேதுருக்கு ஒரு கோழியை கொண்டு பேச வைக்க முடியும்னா, நம்மளுக்கு யாரை கொண்டு பேச வைக்க முடியும்? யார் பேசும்போது யார் சொன்னாலும் உடனே டென்ஷன் ஆகக்கூடாது, உடனே கோவப்படுறாங்க, அதை தூக்கி எறிய கூடாது. ஏன் சொல்றாங்க? எதுக்கு சொல்றாங்க? என்ன விஷயத்த சொல்றாங்க?
என்ன பேஸ் பண்றாங்க, எந்த கருத்தை மையப்படுத்துறாங்க என்பதை நிதானிச்சுட்டுன்னா, அந்த ஆரம்பத்தோடு அந்த நிதானம் இருந்துச்சு, இப்ப அந்த நிதானம் இல்லைன்னு கர்த்தர் தீர்க்கமா சொல்ற. ஆரம்பத்தோடு அந்த நிதானம் இருந்துச்சு, இப்ப அந்த நிதானத்தை இழந்துட்ட. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வெளியில ஒருவேளை அந்த நிதானத்தை நாங்கள் இழந்திருந்தா, இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எதை சொன்னாலும் தேவ சமூகத்துல கொண்டு போய் அதை தேவ சமூகத்துல நிதானித்து பார்த்து, அது ஏன் வந்தாச்சு, என்ன காரியம் வந்துச்சு என்பதை எல்லாம் குறித்து எந்த விதத்துல யோசிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நாங்கள் நிதானித்து பார்த்து, எதை விட்டு விலகணுமோ, எதை சரிப்படுத்தணுமோ அதை எல்லாம் சரிப்படுத்தவும், ஒழுங்குபடுத்தவும், கிரமமா செயல்படவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆசா அந்த வியாதியிலும் கர்த்தரை தேடாத போனதை போல அந்த தவறை நாங்க செய்யாம போயிடக்கூடாது, அந்த தவறை நாங்களும் செஞ்சிடக்கூடாது. தகப்பனே, நாங்க கர்த்தரை தேடுறோம், நாங்க ஆண்டவரை தேடுறோம், குடும்பமாய் ஆண்டவரை தேடி வரோம். ஆண்டவரை ஏது நடந்துச்சு, ஆண்டவரை ஏந்த பிரச்சனை, ஆண்டவரை ஏந்த போராட்டம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கர்த்தரை தேடி வந்து கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சு, எங்களுக்கு நீதான்பா சுகம் கொடுக்கணும், நீங்க தான் எங்களை ஆரோக்கியமாக்கணும், நீங்க தான் எங்களை ஆசீர்வதிக்கணும் என்று உடைய பாதத்தை பிடிச்சு நாங்கள் கெஞ்சுவோம், உடைய பாதத்தை பிடிச்சு நாங்கள் உழுக்குவோம், உடைய பாதத்தை பிடிச்சு நாங்கள் மன்றாடுவோம். பலவந்தம் பண்ணுகிறவன் பெற்றுக்கொள்ள நாங்கள் பலவந்தம் பண்ணுவோம், நீங்க செஞ்சுதான் ஆகணும். யாக்கோபை போல நாங்கள் விடமாட்டோம் என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அந்த காலை வழியில நீங்க சுகமாய் ஆண்டவரே நல்லா வாழ வைக்க வேண்டும் என்று, சுகமாய் வாழ வைக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி நாங்க பார்த்து ஜெபிக்கிறோம், நாங்க பார்த்து ஜெபிக்கிறோம். ஏனோ பிராயத்துல நாங்க வியாதிப்பட விரும்பல, நாங்க நோய்வாய்ப்பட விரும்பல. தகப்பனே, ஆசை 39 வயது, 39வது வருஷம், 39வது வருஷம் அவன் அரசாண்டுல வியாதி. நான் சட்டு கொஞ்சத்தை மாற்றி சொல்ல விரும்புறேன். 39 வயசு, இளம் வயது, துள்ளி குதிக்கிற வயது, ஓடி செயல்படுற வயது. ஆண்டவரே, ஒரு நாள் முடங்கி போயிடக்கூடாது, ஒரு நாள் முடங்கி போயிடக்கூடாது. இந்த இளம் பிராயத்துல, இந்த இளம் வயதுல ஆண்டவரே பலவீனம் என்ற போர்வையில, பலவீனம் என்ற காரியத்துல சத்துருவை முடைக்கிற கூடாது. 40 வருஷமான முடைக்கப்பட்டதை போல எங்களை முடைக்கி போட்டக்கூடாது. வாலிப பிராயத்துல அந்த ஜப்பானிய முடைக்கி போட்டுச்சு ஆண்டவரே, அதை போல எங்களை முடைக்கி போட்டக்கூடாது. நாங்க முடங்கிடக்கூடாது ஆண்டவரே, நாங்க முடங்கிடக்கூடாது. நாங்க ஆரோக்கியமா நாங்க நல்லா வாழ கர்த்தர் அந்த காலை வேளையில கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பத்தில் இருந்த அந்த நிதானத்தை எங்களுக்குள்ள கொண்டு வந்து ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் நிதானித்து செயல்படுவோம், நிதானிச்சு பேசுவோம், நிதானிச்சு முடிவெடுப்போம், நிதானிப்போம். எந்த காரியம் அவசரமாட்டி, எந்த காரியத்திலும் நாங்கள் அவசரப்பட்டு நாங்கள் தூக்கி எறிஞ்சு நாங்கள் எதையும் அவசரப்பட மாட்டோம். நாங்கள் நிதானிப்போம். ஆண்டவரே, எங்களை நம்பி எங்களை நல்லா வாழ வைங்க சாமி, எங்கள் குடும்பத்தை நல்லா வாழ வைங்கப்பான்னு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி நல்லா வாழ வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை செய்வதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளும், நடத்தும், நாமத்தை உயர்த்தும். சகல துதிகளை மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி பெருமையாக்கிறோம். பிரயோஜனமானவர்கள் கடமை செஞ்சிருக்கிறோம், குறைகளை கூட மன்னிச்சுக்கோங்கப்பா. செம்மையை உதவி செய்ய நாள் முழுவதையும் நீர் பொறுப்பெடுத்து கொண்டு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன காரியத்தை எங்கள் மூலமா எங்களை கொண்டு எங்களுக்கு செய்ய விரும்புகிறீங்களோ அது எல்லாம் உம்மோடு இணைந்து நாங்கள் செஞ்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்து காத்துக்கொள்ளுங்க. தேவ கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பிழைவு நமக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வழியில் கத்தை சுகப்படுத்தி, கத்தை ஆரோக்கியப்படுத்தி, கத்தை ஆசீர்வதிச்சு ஒவ்வொருவரையும் நல்ல சுகமாய் வாழ வைக்க கதை கிருபை தாங்கப்பான்னு உடைய ஊழியக்காரன் இந்த காலை வேளையில் தேவ சமூகத்திலிருந்து நான் ஆசீர்வாதத்தை கொண்டு போறேன் ஆண்டவரே, நான் ஆசீர்வாதத்தை கூறுகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிச்சு நடத்துங்க சாமி. சுகமாய் வாழட்டும் ஆண்டவரே, விடுதலையோடு வாழட்டும் ஆண்டவரே, ஆரோக்கியமா வாழட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் வாழட்டும் ஆண்டவரே, நல்லா வாழட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செஞ்சு காத்துக்கோங்க சாமி. ஆசீர்வதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.